அவர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய துயரத்தை பார்க்கிறார். நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய வருத்தங்கள், நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், வேதனைகள், நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீர், ஏமாற்றத்தின் அறிகுறிகள், வருத்தத்தின் வடுக்கள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார், நம்முடைய மனதை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் கிட்ட உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. மகனே மகளை, கவலையோடு வந்திருக்கிறாயா? வேதனையோடு வந்திருக்கிறாய், மன பாரத்தோடு வந்திருக்கிறாய். இந்த உலகம் உன்னை பார்க்க வெறுக்கிறது, இந்த உலகம் உன்னை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் போகிறது. இவன் முகத்தை பார்க்க கூடாது, இவன் முகத்தை பார்க்க கூடாது என்று நம்முடைய முகத்தை பார்ப்பதற்காக, நம்முடைய முகத்தை பார்த்து அருவருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் முகத்தை பார்க்கிறேன், உன் முகத்தினுடைய கண்ணீரை பார்க்கிறேன், உன் முகத்தில் இருக்கக்கூடிய வடுக்களை, வேதனைகளை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார். உன் முகத்தில் இருக்கக்கூடிய வலிகளை, வேதனைகளை ஆண்டவர் பார்க்கிறார். நாமும் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். சுகம் கொடுக்கக்கூடிய முகம், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற முகம், சுமை சுமந்து சூழ்ந்திருக்கிற மக்கள் எல்லோரும் என்னை தேடி வாருங்கள் என்று நம்மை அழைக்கக்கூடிய முகம். ஆண்டவருடைய கரத்திலே ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஏதோ நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், உம்மை முழுவதுமாய் நம்பி வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பீங்க என்று நம்பி வந்திருக்கிறேன். என்னுடைய துன்பம், துயரம், வேதனை, கவலைகள், கஷ்டம் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என்னுடைய நோய்கள் நீங்கும், என்னுடைய கஷ்டங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை கரத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். இயேசுவே வல்லவர். Praise the Lord, Praise the Lord, praise the Lord, Praise the Lord, praise the Lord. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. அமர்வோம். சற்று நேரம் இந்த ஆராதனையில் நான் ஏன் பங்கேற்க வந்திருக்கிறேன்? எப்பயும் வருவேன், ஆனால் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். வீட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க, வேறு வழி இல்லை, வந்திருக்கிறேன். வீட்டில் இருக்கிறத விட கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அந்த ஒரு மனநிலையில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டோடைய கிருபை எனக்கு வேண்டும், ஆண்டோடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆண்டோடைய கிருபை இல்லாமல் என்னால் இந்த மாதத்தை ஓட்ட முடியாது. இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் ஆண்டோடைய கிருபையை, அந்தோனியாவுடைய பரிந்துரையை பெற்று செல்ல வேண்டும். எப்படி வந்திருக்கிறோம்? ஒரு மேலோட்டமான மனநிலையிலே நாம் வந்திருக்கிறோம் என்றால், பிரியமானவர்களே, இந்த நற்கனை ஆராதனை வழியாக எந்த யூஸும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. சும்மா வேடிக்கை பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்றால் எந்த பயனும் இல்லை. நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாய் இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய நற்செய்தி வாசகம் திருப்பலிக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 முடிய ஒரு நீளமான ஒரு பெரிய வாசகத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் திருப்பலியில். அதில் வரக்கூடிய நிகழ்வை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு
இன்றைக்கு நற்கனை ஆராதனையில இந்த தேவன், இந்த பலிப்பீடத்தில் வந்திருக்கக்கூடிய இறைவன் என்னை பயன்படுத்தி கொண்டு ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். This is not my words. இது என்னுடைய எண்ணங்கள் அல்ல. இறைவன் என்னை பயன்படுத்திக் கொள்கிறார். நாம் ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, அது ஏதோ ஒன்று எழுத வேண்டும். நாம் என்ன யூஸ் பண்றோம்? எழுதுவதற்கு ஒரு பேப்பரில் எழுதுவதற்கு என்ன யூஸ் பண்றோம்? பேனா யூஸ் பண்றோம். அது பேனாவுடைய சிந்தனையாது. அந்த பேனாவை பயன்படுத்துகிற அந்த மனுஷனுடைய சிந்தனை. ஆனால் அதை பேப்பரில் கொண்டு வருவதற்கு என்ன பயன்படுகிறது? அந்த மனிதன் தன்னுடைய சிந்தனையை அந்த பேப்பரில் கொண்டு வருவதற்கு எது பயன்படுகிறது? அந்த பேனா பயன்படுகிறது. ஆண்டவர் என்னையும் அப்படியாக பயன்படுத்துகிறார். என் சிந்தனை அல்ல, ஆண்டவருடைய சிந்தனை. ஆக இந்த இறை வார்த்தையை படிக்கிற போது, இந்த இறை வார்த்தையை தியானிக்கிற போது, இறைவன் என்ன செய்ய சொன்னாரோ, எதை சொல்ல சொன்னாரோ அதையே நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் என் வழியாய் இந்த காரியங்களோடு பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார். செவியம் அடுக்குவோம். 2 புதுமைகளை, அற்புதங்களை நாம் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்கிறோம். 1, தொழுகை கூட தலைவன் யாயிர் என்ற ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறான். தன்னுடைய மகள் சாகும் தருவாயிலே இருக்கிறாள். நீங்க வாங்க, வந்து என்னுடைய மகள் மீது கை வைத்து ஜெபியுங்கள், கை வையுங்க, அவள் சுகம் பெற்றுக் கொள்வாள் என்று இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான். இயேசுவும் அவனுடைய வீட்டுக்கு போகிறார். போகிற வழியிலே இன்னொரு பெண்மணி 12 ஆண்டு காலமாய் இரத்தப்போக்கூடிய பெரும்பாடுள்ள அந்த பெண்மணி இயேசுனுடைய ஆடையை தொடுகிறாள். அவள் சுகம் அடைகிறாள். அப்ப இயேசு தொடர்ந்து போவதை நிப்பாட்டிட்டு, என்னுடைய ஆடையை தொட்டது யார்? என்னுடைய ஆடையிலிருந்து வல்லமை வெளியே போயிருக்கிறது யார்? என்னுடைய ஆடையை தொட்டது. அப்ப அந்த பெண் வருகிறார், நான் தான் தொட்டேன். இந்த 2 நிகழ்வுகள் நம் எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 நிகழ்வுகளை இன்றைக்கு நற்செய்தியாக திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 2 நிகழ்வுகள் இருக்கக்கூடிய சில காரியங்களை நாம் முதலில் யோசித்து, அதை நாம் சிந்தித்து, நம்ம வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு 3 காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 பேருடைய மனநிலை அல்லது சூழ்நிலையை பார்ப்போம். இன்னைக்கு முதல் அந்த யாயிர் என்கின்ற தொழுகை கூடத்தினுடைய அந்த மனிதனுடைய சூழல் என்ன? நாம் அந்த வாசகத்தை எடுத்துப்போம். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவனுடைய சூழ்நிலை என்னென்ன? அவன் ஒரு தொழுகை கூட தலைவன். ஒரு தொழுகை கூட ஒரு சர்ச். அந்த தொழுகை கூடத்தினுடைய இன்சார்ஜ். மக்கள் அந்த கோயிலுக்கு வருவாங்க, அவன் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு இந்த இறை வார்த்தை வாசிக்கணும், யார் அது படிக்கணும், அது பொருள் சொல்லணும். யாரும் இல்லைன்னா அவன் வாசிப்பான், அவன் அந்த இறை வார்த்தைக்கு விளக்கம் சொல்வான். அந்த தொழுகை கூடத்தினுடைய தலைவன். அப்போ தொழுகை கூடத்தினுடைய தலைவன் எங்க இருப்பான் அப்படின்னா, தொழுகை கூடத்தில் அதிகமாக இருப்பான். கடவுள் இருக்கக்கூடிய இடத்திலே தான் அவன் அதிகமாக இருப்பான். கடவுளுடைய பணியைத்தான் அதிகமாக செய்வான். இப்போ ஃபாதர் எங்க இருப்பார் அதிகமாக? அவர் எங்க ஊர் சுற்றுவார். அப்படியா? எங்க இருப்பார்? கோயிலில் இருப்பார். அதிகமான நேரம் அவர் கோயிலில் இருக்கணும். ஆக தொழுகை கூடத்தினுடைய தலைவன் கோயிலில் இருப்பான், கடவுளோடு இருப்பான், இறை வார்த்தையோடு இருப்பான், ஆலய பணிகளை செய்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன வருது? ஒரு துன்பம் வருகிறது. என்ன துன்பம்? அவருடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். சாகும் தருவாயினா உயிர் போகக்கூடிய ஸ்டேஜ். சிக்னஸ் கிடையாது, உயிர் போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். நிச்சயமாக அந்த சமூகத்தில் நிறைய பேர் அவனுக்கு தெரியும். எல்லார்கிட்ட போய் இருப்பான், நிச்சயமா போய் இருப்பான். ஆனால் ஒன்று முடியாத சமயத்தில், தன்னுடைய மகள் இறக்கக்கூடிய சமயத்தில் அவன் இயேசுவிடம் வருகிறான். இயேசுவிடம் வந்து
எப்படியாவது என் மகளை காப்பாத்திருங்க என்று சொல்லி ஆண்டவரை நம்பி வந்து காலில் விழுகிறான். என் பொண்ணை தொட்டு குணப்படுத்துங்க. இது அவனுடைய சூழல். இந்த பெண்மணியுடைய சூழல் என்ன? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. 12 ஆண்டு காலமாய் அவளுக்கு உடல் சரியில்லை. ஒரு உடம்புல இருந்து எவ்வளவு நேரம் ரத்தம் வெளியே போகலாம்? 12 ஆண்டு காலமாய் ரத்தப்போக்கூடிய பெண். 1 ஆண்டு கிடையாது, 2 ஆண்டு கிடையாது, 12 வருஷம் உடல்நிலை சரியில்லாமல். அடுத்த வாக்கியம் பாருங்க. அவள் தனக்கு உள்ளதெல்லாம் விற்று மருத்துவம் பார்த்தாள். உள்ளதெல்லாம் விற்றாள், எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். ஆனால் என்ன நடந்தது? அவள் உடல்நிலை இன்னும் கேடுற்றது, இன்னும் மோசமா போயிடுச்சு. சொத்து போயிடுச்சு, செல்வம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு. இப்ப உடல்நிலையும் மோசமா போயிட்டே இருக்கு. 12 வருஷமா ஒருத்தர் நோயோடு இருந்தால் சொந்தக்காரங்க எப்படி நடந்து கொள்வார்கள்? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. ஒரு மாசம் சிக்கா நீங்க படுத்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்வார்கள், அன்பு குறைந்து போகும். 12 வருஷமாய் ஒரு பெண் நோயோடு இருக்கிறாள். எப்படி இருந்துப்பாங்க? சொந்தக்காரங்க விலகி போயிருப்பார்கள். அல்லது எவ்வளவு கடவுளுடைய தண்டனை, கடவுளுடைய சாபம் எப்படியா இருக்கணும். அது யூத சமூகத்தில் நோய் வந்தாவே அது கடவுளுடைய சாபம் அப்படி நினைச்சாங்க. அப்ப 12 வருஷம் ஒரு பெண் நோயோடு இருக்கிறன்னா என்ன சொல்லி இருப்பாங்க? கடவுளுடைய சாபம். ஆக உடல் கெடுச்சு இருக்கிறது, கையில் இந்த காசெல்லாம் போயிடுச்சு, உறவுகள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில அவள் இயேசுவை தொட வருகிறாள், இயேசுவை பார்க்க வருகிறாள். 2 பேருடைய மனநிலை, 2 பேருடைய சூழ்நிலை ரொம்பவும் வருத்தப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில 2 பேர் இயேசுவை பார்க்க வருகிறார்கள். பிரியமானவர்களே, அது பின்பாக நடந்தது நான் ஏற்கனவே சொன்னேன். யாயிர் வீட்டுக்கு இயேசு போகிறார், அவருடைய மகளை சுகப்படுத்துகிறார். இந்த பெண்ணையும் ஆண்டவர் இயேசு சுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த வாசகத்தில் இருந்து ஒரு 4 கருத்துக்களை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், எடுத்துக்கொள்வோம். முதல் செய்தி, வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாமல் வாழ முடியும் என்பது ஒரு கற்பனை மட்டும்தான். There is no problem at all. என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டமே இருக்கக்கூடாது. நாம் ஆசைப்படலாம், நாம் விருப்பப்படலாம், அது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை என்பது என்ன என்றால், நிச்சயமாக அது துன்பங்களோடும் இன்பங்களோடும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அது ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்த, பெரும்பாடுள்ள பெண்மணியாக இருந்தாலும் சரி, தொழுகை கூடத்தில் இருந்த, கடவுளுடைய ஆலயத்தில் இருந்த, கடவுளோடு இருந்த, கடவுளுடைய பணியை செய்த அந்த யாயிர் தொழுகை கூட தலைவனாக இருந்தாலும் சரி, நீ கடவுளை வழிபடாதவனாக இருந்தாலும் சரி, நீ கடவுளை வழிபடக்கூடியவனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில துன்பங்கள் உண்டு. நாம எல்லோருமே எப்படி நினைக்கிறோம், யோசிக்கிறோம். நான் கோயிலுக்கு போறேன், நான் கடவுளை கும்புறேன், நான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறேன், பூசைக்கெல்லாம் போறேன், ஆராதனைக்கு போறேன், அந்தோனியாருடைய நாளிலே நான் போகிறேன், அந்தோனியாருக்கு மெழுகுதிரி ஏத்துறேன், கடவுளுடைய காரியங்களை நான் சரியா தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு துன்பம்? அப்படி என்றால் தொழுகை கூட தலைவன் ஆலயத்தில் இருந்தான், ஆலய பணி செய்தான். அவனுடைய மகளுக்கு ஏன் சாகும் தருவாயில ஒரு நோய். துன்பம் என்பது நீ யாரு, எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் இல்லை. வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில எல்லோருக்கும் துன்பம் உண்டு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி.
நீ ஆலயத்துக்கு வெளியே இருப்பவனாக சரி, ஆலயத்துக்கு உள்ளே இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை இறுக்கமாக பிடித்திருந்தாலும் சரி, ஆண்டவரை இறுக்கமாக பிடிக்காமல் இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாமல் வாழ்வு இல்லை, பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை அல்லது கடவுளை தேடி வருவதனால் என் வாழ்க்கையில் பிரச்சனையே வரக்கூடாது, இல்லை, பிரச்சனை உண்டு. நம்முடைய கடவுள் இன்னும் ஒருபடி மேலாக என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். உன்னுடைய துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து நமக்காக உயிர் விட்டார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துன்பம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இல்லை, கஷ்டம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வரும். அது தொழுகை கூட தலைவனுடைய வீட்டிற்கும் துன்பம், சாதாரண பெண்ணுக்கும் துன்பம். பிரியமானவர்களே, துன்பங்கள் உண்டு. இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால் துன்பங்களை சந்திக்க வேண்டும். இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்த 2 பேர் தங்களுடைய துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செஞ்சாங்க? என்னுடைய வாசம் என்ன சொல்லுது? தங்களுடைய துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்தார்கள்? இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? சில பேர் தீய பழக்க வழக்கங்களுக்கு போவது உண்டு. குடிச்சா பிரச்சனை சால்வ் ஆயிடும். இந்த போதை மருந்துக்கு போனால் சால்வ் ஆயிடும். அல்லது சில பொழுதுபோக்குகளுக்கு போனால் என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஒரு சினிமா பார்த்தா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். கொஞ்சம் தண்ணி அடிச்சா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதெல்லாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? தற்கொலை பண்ணி கொள்ளலாம், சூசைட் பண்ணிக்கலாம், என் பிரச்சனை முடிஞ்சிச்சு. நம்முடைய துன்பங்களுக்கு நம்முடைய உயிரை விடுவதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சில பேர். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் 200 கார்கள், வெளிநாட்டு கார் வாகனங்கள் வைத்திருந்த தொழில் அதிபர், ரியல் எஸ்டேட், தன்னுடைய வீட்டுக்கு ரெய்டு வந்ததினாலே வீட்டுக்குள்ளேயே தன்னை சுட்டு மாய்த்து கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டார். பிரச்சனை முடியல, அவர் தான் போயிட்டார். அவன் வீட்டில் உள்ளவருக்கு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தவறான முடிவுகள், பிரச்சனை வந்த உடனே தவறான முடிவுகள் எடுப்பது, இப்படி போகலாம், அப்படி போகலாம், இது செய்யலாம். இன்னும் சில பேர் பிரச்சனை எப்படி அணுகுகிறோம்? அவர்கிட்ட போன என் பிரச்சனை சால்வ் ஆயிடும், இவர்கிட்ட போன என் பிரச்சனை சால்வ் ஆயிடும். மக்களுடைய உதவியை கேட்கிறோம், மக்களை நம்புகிறோம். ஆனால் இந்த 2 பேர் யாரை தேடி வந்தார்கள்? யாரை தேடி வந்தான்? ஆண்டவரை தேடி வந்தான். இந்த பெண்மணி யாரை தேடி வந்தாள்? ஆண்டவரை தேடி வந்தாள். நம்முடைய துன்பங்களில் ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறோம்? நம்முடைய கஷ்டங்களில் ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் முழுமையாய் நம்புகிறோம்? பிரியமானவர்களே, முதல் செய்தி, கஷ்டங்களில் துன்பங்களில் ஆண்டவரை விட்டு விலகி போவதல்ல, நாம் ஆண்டவரை அதிகமாய் நெருக்கமாய் வருவதுதான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய முதல் வழி. 2வது, இன்றைய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. நம்மால் முடிந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடவுள் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார். வார்த்தையில நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்மால் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு கடவுள் ஒருபோதும் அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ண வரமாட்டாரு. ஏன்னா அந்த பிரச்சனை உன்னாலேயே சால்வ் பண்ண முடியும். உங்களால் தீர்க்க முடிந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் என்று கடவுள் நம்மிடம் கொடுக்கிறார். உங்களால் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை கடவுள்கிட்ட கொண்டு வராதீங்க. உங்களால் அது முடியும். அதுக்குண்டான கெப்பாசிட்டி, அதுக்குண்டான ஆற்றல், அதுக்குண்டான வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மால் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள், நம்மால் தீர்க்க முடிந்த பிரச்சனைகளை
நாம தீர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டுடுது. எனக்கு வேலை வேணும் அவர்கிட்ட, எனக்கு இது வேண்டும் அவர்கிட்ட, எனக்கு அது கிடைக்கணும் அவர்கிட்ட. பிரியமானவர்களே, நம்மால் தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை, சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனைகளை நாம் சால்வ் பண்ண வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய மகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். சாகும் தருவாயில, அதுக்கு மேல என்னால் முடியாது, யாயிரு என்னால் முடியாது, இன்னும் கொஞ்சம் விட்டு என்னுடைய பொண்ணு செத்து போயிடுவார், there is no chance, இதுக்கு மேல என்னுடைய பலம் உதவாது, என்னுடைய சக்தி உதவாது, என்னுடைய பொண்ணை காப்பாற்ற முடியாது, என் பொண்ணு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார், அதுக்கு மேல என்னால் எதுவும் செய்ய முடியாது, அதுக்கு மேல கடவுள் தான் செய்ய முடியும். இங்கே இந்த பெண்மணி வர வர அவருடைய உடல்நலம் கேடுற்றது, இனிமே முடியாது, குணப்படுத்த முடியாது. 12 வருஷமா போராடினார், மருத்துவ கிட்டலாம் போனார், எல்லாம் செஞ்சா முடியல. கடைசியில அவள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். 2 பேருடைய நிலைமை என்னது? மனுஷனால அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. எனவே எங்க வந்தாங்க? கடவுள்கிட்ட வந்தாங்க. பிரியமானவர்களே, நம்மால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை கடவுள்கிட்ட கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்மால் தீர்க்க முடியும். ஆனால் நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனையில் வருகிற போது, அதை ஆண்டவரிடம் கொண்டு வருகிற போது கடவுள் கைவிட மாட்டார். கடவுள் கைவிட மாட்டார். நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க தீர்த்து வைங்க, நீங்க பண்ணி வைங்க, நீங்க முடிச்சு வைங்க. அந்த பிரச்சனை ஆண்டவர் முடிக்கிறது இல்லை. அதனால நாம் என்ன சொல்றோம்? என் ஜெபத்தை கடவுள் கேட்கறது கிடையாது, என் ஜெபத்தை கடவுள் ஆன்சர் பண்றது கிடையாது, பண்ண மாட்டாரு. ஏன்னா அந்த பிரச்சனை உன்னால தீர்க்க முடியும். ஆனால் என்னால் முடியாத பட்சத்தில், என்னால் இயலாத பட்சத்தில், சாகும் தருவாயில, ஆண்டவரே இதுக்கு மேல என்னால் முடியாது, இதுக்கு மேல என்னால் செய்ய முடியாது, என் பலம் உதவாது, என் பணம் உதவாது, என் திறமை உதவாது, என்னுடைய அறிவு உதவாது, நீங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்ற சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிற போது நாம் தேவன் நம்மை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப எல்லா பிரச்சனைகள், எல்லா தேவைகளையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணுமா? கொண்டு வரணுமா? இவ்வளவு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எனக்கு இது வேணும், அது வேணும், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போட்டுடணும் இல்லையா? நம்மால் எது முடியாதோ அதை ஆண்டவரிடம் வைக்கிற போது அவர் செய்வார். உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வழி காட்டுவார். நாம் தான் செய்யணும். எக்ஸாம் நான் தான் எழுதணும், நான் தான் படிக்கணும். நான் படித்தா, நான் நல்லா படித்தா நான் எக்ஸாமில் என்னால் மார்க் வாங்க முடியும். அதுக்கு கடவுள் அற்புதம் செய்யணும் அவசியம் கிடையாது. நானே எக்ஸாம் படித்து, நானே நல்லா படித்து, நானே நிறைய மார்க் வாங்க முடியும், அது என்னால் முடியும். ஆனால் அது செய்யாமல் ஆண்டுகிட்ட மெழுகுவத்தி ஏற்றிட்டு ஆண்டு எனக்கு நிறைய மதிப்பெண் வாங்கி கொடுங்கன்னா பண்ணுவாரா? சோம்பேறிகளை ஆண்டு ஒருபோதும் ஆசீர்வதிப்பதில்லை. உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யாமல் ஆண்டவரிடம் சொல்லக்கூடிய மன்றாட்டுகள் ஒருபோதும் பலனளிப்பதில்லை. மாறாக என்னுடைய முயற்சி அனைத்தும் முடிந்து போகிற போது, நான் ஒன்றுமில்லாமல் போகிற போது, என் தேவன் மட்டுமே என்னை காப்பாற்ற வேண்டிய சூழல் வருகிற போது என் தேவன் என்னை காப்பாற்றுவார், என்னை கைவிட மாட்டார். மூன்றாவது, இறுதியாக பிரியமானவர்களே, தொடுகை கூட தலைவன் தன்னுடைய மகளை குணப்படுத்தும்படியாக கூப்பிடுறார். இயேசு மூவ் பண்றார். ஆனால் நடுவில் பிரேக். அந்த பொண்ணு வந்து இயேசுனுடைய ஆடையை தொட்டு அங்கே ஒரு ஸ்டாப், பிரேக். அந்த மனுஷனுடைய நம்பிக்கை, அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அந்த பெண்ணை திட்டி இருப்பான், என் பொண்ணை காப்பாத்துக்காக நான் இயேசு வேகமாக கூட்டிட்டு போறேன், இந்த லேடி நடுவில் வந்து இயேசுவை தடுத்துட்டாலே, என் பொண்ணு செத்து போச்சுன்னா என்ன பண்றது? பிரியமானவர்களே, இன்னொரு இடத்துல நான் பார்க்கிற போது அந்த பொண்ணு செத்து போயிடுவாங்க. இயேசுவை தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற ஒரு பகுதி. இங்கே அந்த பெண் குணப்படுத்தி போகிற போது ஒரு ஸ்டாப்.
அவன் நினச்சிருப்பான் முடிஞ்சு போச்சு, என் பொண்ணுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு, செத்து போயிடுவா. இந்த பெண் கூட இன்னைக்கு நான் ஆண்டவுடைய அந்த ஆடையை தொடாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. 2 பேரும் முடிந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தாங்க, வாழ்க்கை முடியக்கூடிய நிலைமையில இருந்தாங்க. அவர்களுடைய பார்வையில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான், க்ளோஸ், என் சாப்டர் முடிஞ்சிச்சு, என் பொண்ணுடைய சாப்டர் முடிஞ்சிச்சு, இந்த பெண் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனிமேல் வாழ்வது கொண்டு இல்லை, இனிமேல் நோ லைஃப். அந்த 2 பேருடைய பார்வை என் வாழ்க்கை, என் பெண்ணுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாழறதுக்கு ஒன்றும் கிடையாது, இனிமேல் செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் தான் தொழில் முடிஞ்சிச்சு, பிஸ்னஸ் முடிஞ்சிச்சு, என் பொண்ணுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என்னுடைய உறவுகள் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இல்லை. நாம் எதையெல்லாம் முடிந்து போனதை நினைக்கிறோமோ ஆண்டவர் சொல்கிறார், முடியல முடியல, இன்னும் இருக்கிறது. உன் வாழ்க்கை முடியல, உன்னுடைய முயற்சி முடியல, உன்னுடைய பிசினஸ் முடியல, உன்னுடைய நம்பிக்கை முடியவில்லை, நீ இன்னும் வாழ வேண்டியவன். அந்த பெண்ணை இயேசு குணப்படுத்துகிறார். 12 வயது பெண்ணை இயேசு குணப்படுத்துகிறார். முடிஞ்சு போகல, தொழுகை கூட தலையில் பொறுத்த வரையிலும் முடிஞ்சு போச்சு, ஆனால் இயேசுவை பொறுத்தவரை முடியல. 12 ஆண்டுகளமாக இருக்கக்கூடிய அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சார். ஆனா இயேசு சொல்றார், முடியல. இயேசு நம்மோடு இருக்கிற போது பிரியமானவர்களே, எதுவும் முடியாது, தோல்விகள் கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வர மாட்டார். நாம ஃபுல் ஸ்டாப் போட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன போடுவார்? அவர் இன்னொரு புள்ளி போடுவாரா? ஆண்டவர் கமா போடுவார். ஃபுல் ஸ்டாப் என்பது முடிந்து போகிறது, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் முடியல, அது கமா தான். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நோ யூஸ், வாழ்க்கை ஒன்றும் இல்லை, என் பசங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லை, என் கணவனுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை, எங்கள் குடும்பம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் எடுத்த முயற்சிகள் முடிந்து போச்சு, முடிந்து போய்விட்டேன்னு சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கை முடியல, உன் கனவுகள் முடியல, உன்னுடைய ஆசைகள் முடியல, உன்னுடைய முயற்சி முடியல, நான் இருக்கிறேன், அது தொடர்ச்சியாய் போகும், நம்பிக்கை விட்டுடாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தியை தான், கஷ்டங்கள் இருக்கும், ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை நம்புங்கள். நம்முடைய பிரச்சனைகளை நாம சால்வ் பண்ற வரைக்கும் அவர் சும்மா தான் இருப்பார். நம்முடைய பிரச்சனை எதெல்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியுமோ அதுவரை அவர் சும்மா தான் இருப்பார். எப்போ என்னால் முடியல, ஆண்டோடைய என்னால் முடியல என்று நம்மை முழுவதுமாய் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அவர் டேக்கப் பண்ணுவார், அவர் பார்த்துப்பார். உன்னால் முடியலையா, நான் பார்த்து கொடுக்கிறேன். நாம் வலுவிழந்து ஒன்றுமில்லாமல் போகிற போது நாம் தேவன் நம்மை தாங்கிக் கொள்கிறார். நாம் எதையெல்லாம் முடிந்து போது நினைக்கிறோமோ, என் மகனே மகளே முடியல, நான் இருக்கிறேன், அது கண்டினியூ ஆகும், தொடர்ச்சியாக நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி இருக்கலாம். ஐயோ, என்னால் நோய் நோக்காடுகள், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தோல்விகள், கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகளினால் உங்கள் வாழ்க்கை முடியாது. நான் உங்கள் வாழ்க்கையில் புதியதை கொண்டு வருவேன், நல்லதை செய்வேன். ஆண்டவருடைய கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னோடு இருந்து வழி நடத்தும், என்னை ஆசீர்வதியும். பாடலை பாடி ஆண்டவருடைய உதவியை கேட்போம். எபினேசரே
உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா, எங்க பயணத்தில உங்க முன்னே வேண்டுமப்பா. நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா, எங்க பயணத்தில உங்க சமூகம் முன்னே வேண்டுமப்பா. நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும், நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். எங்க பாதையில வெற்றி தாங்கப்பா, எங்க பாதையில வெற்றி தாங்கப்பா. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. நாங்க நோய் நொடிகள் இல்லாமலே வாழ வையுங்கப்பா, எங்க உடல் உள்ள ஆத்மாவையும் பலப்படுத்துங்கப்பா. நாங்க நோய் நொடிகள் இல்லாமலே வாழ வையுங்கப்பா, எங்கள் உடல் உள்ள ஆத்மாவையும் பலப்படுத்துங்கப்பா. கழுகு போல நாங்களும் சிறகடித்து பறக்கணும், கழுகு போல நாங்களும் சிறகடித்து பறக்கணும். உயர உயர பறக்க வையுங்கப்பா, உயர உயர பறக்க வையுங்கப்பா. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எபினேசரே, உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் நற்கனையிலே நம் வடிவிலே வர இருக்க நம்முடைய மத்தியிலே வர இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கடந்து போக வருகிறார். ஆசீர்வாதத்தின் நேரம், ஆண்டவை நம்மை தொடக்கூடிய நேரம். யாயிர் வீட்டுக்கு ஆண்டவர் சென்றது போல செல்கிற பாதையில இயேசுனுடைய உடையை தொட்டு சுகம் பெற்றுக்கொண்ட அந்த பெண்ணை போல ஆண்டவர் நம்மை கடந்து வருகிற போது நம்பிக்கையோடு செபிப்பார். அது உங்களுடைய உடல் நோயாக இருக்கலாம், உங்களுடைய மனநோயாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்படுகிற கஷ்டப்படுகிற காரியங்களாக இருக்கலாம். எதற்காக இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபை வேண்டுமோ, எதற்காக ஆண்டு உங்களை தொட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த அற்புதம் இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு தர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, எது நடந்தால் என் குடும்பம், என் வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களை கடந்து செல்கிற போது ஆண்டவருடைய பாதத்தில் வையுங்கள். ஆண்டவரே, உம்முடைய ஆடையை தொட்டால் நான் சுகமடைவேன் என்று ஆழமான அந்த நம்பிக்கையில் அந்த பெண் இயேசுனுடைய ஆடையை தொட்டாரே, அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொன்ன அந்த மனிதனை போல அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்மை கடந்து செல்கிற போது ஆண்டவருடைய கரத்தில் நம்மை வைப்பான். அவர் நம்மை பார்த்து கொள்வார். நம்முடைய துன்பம், துயரம் எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய நேரம், ஆண்டவர் நம்மை தொடக்கூடிய நேரம். ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவே நீர் தொட்ட
தொட்டால் போதும் என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசு
பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா, தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. திருப்பலி கருத்துக்கள். வல்லவராஜ் ரோஸ்மேரி நீதிமன்ற வழக்கில் வெற்றி பெறவும், அருள் ரமேஷ் வேலை கிடைக்க வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், சேன வேலை கிடைக்கும் நன்றியாகவும், அந்தோணி ராணி அரவிந்த் பிரீத்தி குடும்பத்தார் நன்றியாகவும்,